இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். இந்திரா காந்தி மேல்முறையீடு, புதிய ஆதாரங்களை சேர்க்க நீதிமன்றம் மறுப்பு. தனது முன்னாள் கணவர் முகமது ரிட்வான் அப்துல்லா என்ற கே பத்மநாபன் இருக்கும் இடம் குறித்த புதிய ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க பாலர்பள்ளி முன்னாள் ஆசிரியை எம். இந்திரா காந்தி மேற்கொண்ட முயற்சி இன்று தோல்வி அடைந்தது. அரசாங்கத்தின் புடி 95 மற்றும் சாரா நிதி உதவி திட்டங்களை ரித்வான் பயன்படுத்தியதாக கூறப்படும் புதிய தகவல்களை ஆதாரமாக ஏற்க புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இந்த ஆதாரங்கள் உயர் நீதிமன்ற விசாரணையின் போது இல்லை என்றாலும் வழக்கின் இறுதி தீர்ப்பை மாற்றும் அளவிற்கு இவை வலுவானவை அல்ல என்று மூவர் அடங்கிய நீதிபதிகள் குழுவினருக்கு தலைமையேற்ற நீதிபதி முகமது ஜைனி மஸ்லான் தெரிவித்தார். தனது மகள் பிரசன்னா டிக்ஷாவை கண்டுபிடிக்க தவறியதாக கூறி போலீஸ் துறை மற்றும் அரசாங்கத்திற்கு எதிராக இந்திரா காந்தி தாக்கல் செய்த 100 மில்லியன் ரிங்கிட் இழப்பீடு கோரும் வழக்கின் ஒரு பகுதியாக இந்த மேல்முறையீடு அமைந்தது. 16 ஆண்டுகளுக்கு முன்பு தனது 11 மாத குழந்தையான பிரசன்னா டிக்ஷாவை முன்னாள் கணவர் கடத்தி சென்ற நிலையில் மகளை மீட்க இந்திரா காந்தி இன்றும் சட்ட போராட்டம் நடத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பினாங்கு பயான் லெபாஸ் பகுதியில் நிர்வாண நிலையில் சுற்றித் திரிந்த நபர் ஒருவர் போலீஸ் துறையினரால் மீட்கப்பட்டு மருத்துவமனையின் மனநல பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடந்த வாரம் லெபோ புகிட் ஜம்பு சாலையில் ஆடைகள் இன்றி ஒருவர் நடமாடுவதாக கிடைத்த புகாரை தொடர்ந்து வடகிழக்கு மாவட்ட போலீசார் மற்றும் மருத்துவ குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். சாலையின் நடுவே மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் காணப்பட்ட அந்த நபரை மீட்ட போலீசார் பாதுகாப்புடன் பினாங்கு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அந்த நபரிடம் அடையாள ஆவணங்கள் ஏதும் இல்லாததால் அவர் யார் என்பதை அடையாளம் காணவும் அவரது உறவினர்களை கண்டறியவும் போலீசார் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது அந்த நபர் மருத்துவமனையின் மனநல பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக துணை போலீஸ் சூப்பரிண்டென்டன்ட் லீ ஸ்வி சே தெரிவித்துள்ளார். பினாங்கு கடலடி சுரங்கப்பாதை திட்ட ஊழல் வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் லிம் குவான் எங் மீதான குற்றச்சாட்டுகளில் ஒன்றை திருத்த அரசு தரப்பு விண்ணப்பித்துள்ளது. தொழிலதிபர் ஒருவரிடம் இருந்து லிம் குவான் எங் 3.3 மில்லியன் ரிங்கிட் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் உள்ள உள்ளடக்கங்களை மாற்ற விரும்புவதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் வான் ஷாருடின் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இந்த திருத்தம் பிரதிவாதியின் தற்காப்பு வாதத்தை பாதிக்காது என்றும் அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் இந்த விண்ணப்பத்திற்கு லிம் குவான் எங்கின் வழக்கறிஞர் தரப்பு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. சாட்சிகள் ஏற்கனவே வாக்குமூலம் அளித்துள்ள நிலையில் இத்திருத்தம் வழக்கின் போக்கை மாற்றக்கூடும் என அவர்கள் வாதிட்டனர். இது குறித்த ஆட்சேபனைகளை நீதிமன்றம் நாளை செவிமடுக்க உள்ளது. இதற்கிடையில் இன்றைய குறுக்கு விசாரணையின் போது தொழிலதிபர் ஞானராஜாவுக்கும் ஜாருல் அமான் ஜுல்கிஃப்லிக்கும் இடையிலான குறுஞ்செய்திகளில் லிம் குவான் எங்கின் பெயர் இடம்பெறவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டது. லிம் குவான் எங் மீது பழி சுமத்துவதற்காக அரசு தரப்புடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு சாட்சியாக மாறியுள்ளதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டையும் ஞானராஜா மறுத்தார். SPM நன்னெறி கல்வி பாடத்திட்டத்தில் மாணவர்கள் பெறும் முடிவுகள் குறித்து நிலவும் சந்தேகங்களை தீர்க்க தேர்வு வாரியம் கூடுதல் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட வேண்டும் என மூடா கட்சியின் தேசிய உதவித் தலைவர் டாக்டர் ஆர். சிவபிரகாஷ் வலியுறுத்தியுள்ளார். மற்ற பாடங்களில் சிறப்பாக செயல்படும் இந்திய மாணவர்கள் நன்னெறி கல்வியில் மட்டும் குறைந்த தரப்புள்ளிகளை பெறுவது அண்மை காலமாக கவலை அளிப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்வு முடிவுகளை நிர்ணயிக்கும் தரப்படுத்துதல் முறை தவறல்ல, ஆனால் அந்த முறை குறித்த தெளிவான விவரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்படாததே குழப்பத்திற்கு காரணம் என்றார். அனைத்துலக தேர்வு முறைகளில் உள்ளது போல மதிப்பெண்கள் எவ்வாறு தரங்களாக மாற்றப்படுகின்றன என்ற விவரங்களை தேர்வு வாரியம் பகிரங்கப்படுத்த வேண்டும். நன்னெறி கல்வி என்பது மாணவர்களின் உயர்கல்வி வாய்ப்புகளையும் உதவித்தொகை பெறுவதையும் நேரடியாக பாதிக்கும் முக்கிய பாடம் என்பதால் இதில் கூடுதல் கவனம் தேவை என ஒரு கல்விமானான டாக்டர் சிவபிரகாஷ் கூறினார். தேர்வு முறையின் மீதான நம்பிக்கையை உறுதிப்படுத்த தரம் பிரிக்கும் எல்லைகள் மற்றும் மதிப்பீட்டு முறைகள் குறித்த வெளிப்படையான கட்டமைப்பை அரசு உருவாக்க வேண்டும் என்றும் டாக்டர் சிவபிரகாஷ் கேட்டுக்கொண்டார். நகரி சம்பிலான் மாநிலத்தில் உள்ள இந்து ஆலயங்களின் பிரச்சனையை கண்டறிவதற்கும் நில விவகாரம் தொடர்பான பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கும் கடந்த ஏப்ரல் 18ஆம் தேதி சனிக்கிழமை மாலையில் ஒரு நல்லிணக்க கலந்துரையாடல் நிகழ்வு நடைபெற்றது.
மலேசிய இந்து சங்கத்தின் நெகிரி சம்பிலான் பேரவையின் ஏற்பாட்டில் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வீரப்பன் சுப்பிரமணியம் தலைமையில் சிரம்பான் தமன் துவன்கு ஜஃபா ஸ்ரீ மகாராஜராஜேஸ்வரர் தேவஸ்தான மண்டபத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் மாநிலத்தில் உள்ள ஆலயங்களில் 50க்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு தங்கள் பிரச்சனையையும் ஆலோசனைகளையும் முன்வைத்தனர். இந்நிகழ்வில் சிறப்பு பிரமுகராக மலேசிய இந்து சங்கத்தின் தலைவர் சிவநெறி செல்வர் தங்க கணேசன் கலந்து கொண்டு தெளிவுரை வழங்கினார். நெகிரி சம்பிலான் இந்து சங்கத்தின் தலைவர் சிவஸ்ரீ டாக்டர் AL கோபி சிவச்சாரியார் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் நெகிரி சம்பிலான் மாநிலத்தில் உள்ள ஆலய விவகாரங்கள் குறித்து அலசி ஆராயப்பட்டதாக நிகழ்விற்கு தலைமையேற்ற ஆட்சிக்குழு உறுப்பினர் வீரப்பன் சுப்பிரமணியம் தெரிவித்தார். மாநில அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நெகிரி மாநிலம் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு அசந்தாவிதமும் நடக்கலை. ஏன்னாக்கா நெகிரி மாநிலம் எல்லா கோயில்களும் ஒரு சரியான முறையில் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். அதாவது பொதுவாக இன்னைக்கு என்ன பேசப்பட்டதுன்னா, நம்மளோட மத்திய அரசாங்கத்தில் ரீபி ஏபிகேத்தி மூலியமாக ஆலயங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது அதில் சில நிர்பந்தங்கள் இருக்குது. அதாவது இந்த கோயில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், நிலம் கெசட் பண்ணியிருக்கணும், இல்லை சொந்த நிலமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாக்கா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு நம்ம முயன்ற அளவு அந்த மானியத்தை நம்ம அரசாங்கம் மூலியமாக நம்ம கொடுப்போம். ஆலய நில விவகாரங்களை தீர்க்கும் முயற்சியில் ஆலய நிர்வாகத்தினருக்கு மலேசிய இந்து சங்கம் தோள் கொடுக்க தயாராக இருப்பதாக அதன் தலைவர் சிவநெறி செல்வர் தங்க கணேசன் தெரிவித்தார். மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் என்ற வகையிலே ஐயா வீரப்பன் அவர்கள் சிறப்பான தங்களது பணியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம இன்றைக்கு கண்கூடாக பார்த்தோம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 ஆலயங்களுக்கு நிலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஏறக்குறைய ஒரு ஏக்கர் நிலப்பரப்பு அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிகின்ற பொழுது நமக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆகவே இது மாதிரி எல்லா மாநிலத்திலும் இந்த மாதிரியான ஆலய பிரச்சனைகளை களை எடுத்தோமானால் நம்முடைய நாட்டில் இருக்கின்ற அனைத்து ஆலயங்களுக்கும் உள்ள பிரச்சனைகளை சுமூகமாக நாம் தீர்க்கலாம் என்பதை நம்ம நம்புகின்றோம். இந்த அடிப்படையில் மாண்புமிகு அவர்களுக்கு மலேசிய சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நெகிரி சம்பிலான் மாநிலத்தில் நில விவகாரம் உட்பட இந்து ஆலயங்கள் எதிர்நோக்கி வரும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு அவற்றின் நிர்வாகங்கள் மாநில இந்து சங்கத்துடன் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று மாநில இந்து சங்க தலைவர் சிவஸ்ரீ டாக்டர் AL கோபி சிவச்சாரியார் தெரிவித்தார். நெகிரி மாநிலத்தை பொறுத்த அளவு ஆலயங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இந்து சங்கம் நின்று அவங்களுக்கு எல்லா உதவிகளும் செய்ய தயாராக இருக்கின்றோம். அதே போல் இந்து சங்கத்தினுடைய வேண்டுகோள் என்னென்னா, ஆலயங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இந்து சங்கத்தோடு செயல்பட வேண்டும். அப்போதுதான் நம்ம அவங்களுக்கு உதவி செய்து அந்த காரியங்களை நிறைவேற்றி கொடுக்க முடியும். அதே போல் நிறைய ஆலயங்கள் இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் இருக்கின்றது. இந்த பிரச்சனைகள் களைய நம்ம எல்லாம் ஒன்று கூடி ஒற்றுமையாக இருந்து அதுக்கு என்ன முறைப்படி செய்யணுமோ அதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டமாக ஒன்றாக நம்ம செய்து தீர்க்கணும் என்ற ஆவலுடன் இருக்கின்றோம். வழக்கறிஞர்களும் ஆலய நிர்வாகத்தினரும் கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் அதிகமான விஷயங்களை தெரிந்து கொள்ள முடிந்தது என்று பத்துலிமா ஜலன் தம்பின் ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயத்தின் பொறுப்பாளர் கணேஷ் கண்ணையா தெரிவித்தார். ஃபீட்பேக் கொடுத்தாங்க. நம்மளுக்கு நில பிரச்சனை சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி பதில் வழக்கறிஞர்லாம் இருந்தாங்க. கூடயே தேசிய இந்து சங்கம் தலைவரும் இருந்தார். ஸோ YB வீரப்பனும் இருந்தார். ஸோ நிறைய கேள்வி பதில். ஸோ எங்கள் கோயிலும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை சூழ்நிலையில் இருக்குது. ஸோ அதுக்கு நல்ல இன்னைக்கு ஒரு விளக்கம் தீர்வு கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆலய நில விவகாரம் தொடர்பாக முக்கிய தெளிவுரைகளை பெறுவதற்கு இந்த நிகழ்வு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. அந்த வகையில் இதனை ஏற்பாடு செய்த நெகிரி சம்பிலான் இந்து சங்கத்திற்கும் ஆட்சிக்குழு உறுப்பினர் வீரப்பனுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கமாஸ் ஃபெல்டாவை சேர்ந்த அருள்மிகு முத்து மாரியம்மன் ஆலய செயலாளர் சிவராஜா முத்துசாமி தெரிவித்தார். இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி செஞ்சது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. அதே மாதிரி கோயில் வச்சுக்கிறவங்க, கோயில் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி கலந்துக்கிட்டா ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். எங்கள் கோயிலும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. எந்த கோயில் தான் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இங்கே வந்தால் அது கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குது. இந்த கலந்துரையாடல் நிகழ்வானது நெகிரி சம்பிலான் மாநிலத்தில் உள்ள இந்து ஆலயங்களின் நீண்டகால பிரச்சனைகளுக்கு ஒரு நிலையான தீர்வை எட்டுவதற்கான மிக முக்கியமான தொடக்கமாக அமைந்தது. ஆலய பொறுப்பாளர்கள் முன்வைத்த கோரிக்கைகள் மற்றும் ஆலோசனைகள் யாவும் முறையாக பரிசீலிக்கப்பட்டு மாநில அரசின் ஒத்துழைப்போடும் மலேசிய இந்து சங்கத்தின் வழிகாட்டலோடும் ஒவ்வொன்றாக நிவர்த்தி செய்யப்படும் என உறுதி அளிக்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூர்
சிங்கப்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் முதல் முனையத்தில் கடந்த ஏப்ரல் 18ஆம் தேதி ஏற்பட்ட பயண பெட்டி கையாளும் முறை பாதிப்பு குறித்து போக்குவரத்து அமைச்சின் பொதுச் செயலாளர் டத்துஸ்ரீ ஜனா சந்திரன் முனியன் தலைமையில் இன்று அவசர ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற்றது. மின் அழுத்த குறைவு காரணமாக பயண பெட்டி கட்டுப்பாட்டு அமைப்பு செயல் இழந்ததே இந்த பாதிப்பிற்கு மூல காரணம் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதனால் சுமார் 1061 பயண பெட்டிகள் விமானத்தில் ஏற்றப்படுவதில் தாமதம் ஏற்பட்டது. இருப்பினும் விமான பயண அட்டவணையில் எந்த மாற்றமும் இன்றி விமானங்கள் வழக்கம் போல் இயங்கியதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. தற்போது பாதிக்கப்பட்ட பெரும்பாலான பயண பெட்டிகள் பயணிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு வரும் வேளையில் இந்த சம்பவம் குறித்து வரும் ஏப்ரல் 22ஆம் தேதி அமைச்சரவையில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது. விமான நிலையத்தின் பயண பெட்டி கையாளும் கட்டமைப்பை முழுமையாக சீரமைக்கவும் இதுபோன்ற நிகழ்வுகள் மீண்டும் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்யவும் மலேசிய விமான நிலையங்கள் கழகத்திற்கு போக்குவரத்து அமைச்சு உத்தரவிட்டுள்ளது. மறைந்த தந்தையின் உடலுடன் ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் காரையும் சேர்த்து அடக்கம் செய்த சீனாவின் பெய்ஜிங் நகரில் நடைபெற்ற இந்த விசித்திரமான சம்பவம் பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. சுமார் 1.1 மில்லியன் யுவான், அதாவது 6,40,000 ரிங்கிட் மதிப்புள்ள S45-L ரக காரில் 8888 என்ற சிறப்பு பெயர் பலகையுடன் தந்தையின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. சொகுசு கார்களை சேகரிப்பதில் ஆர்வம் கொண்ட தந்தையின் கடைசி ஆசையை நிறைவேற்ற குடும்பத்தினர் இத்தகைய விசித்திரமான முடிவை எடுத்துள்ளனர். தலா 500 யுவான் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. இருப்பினும் ஒரு உண்மையான காரை புதைப்பது சுற்றுச்சூழல் விதிகளுக்கு புறம்பானது என்பதால் உள்ளூர் நிர்வாகம் அந்த குடும்பத்திற்கு அபராதம் விதித்துள்ளது. மேலும் புதைக்கப்பட்ட காரை தோண்டி எடுத்து அந்த இடத்தை சீரமைக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. சம்பவத்திற்காக அந்த குடும்பத்தினர் தற்போது பொது மன்னிப்பு கேட்டுள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.